ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு அற்புதமான உணவுப் பொருள் பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் மீன். மீன் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குது? மீன் எல்லாருக்குமே நல்லதா? எந்த மீன் நல்லது? மீன் சாப்பிட்டா ஏதாவது பாதிப்பு இருக்கா? இந்த கேள்வி பல பேருக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்குங்க. இந்த கேள்வி எல்லாத்தையுமே அறிவியல் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் அடிப்படையில் முழுசாக போக்க போகிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், மீன் அப்படின்னா என்ன? மீன் அப்படின்றது நீரில் வாழ்கிற ஒரு உயிரினம். புரதம் நிறைந்த உணவு. மனிதர்களுக்கான பழமையான உணவுகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் கடல் மீன், ஆற்று மீன், ஏரி மீன் பல வகைகளில் இருக்குங்க. இந்த மீனில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தெரியுமா? புரதம் இருக்குது. இது உடல் வளர்ச்சி மற்றும் தசை பலம், குழந்தைகளோட வளர்ச்சியை மேம்படுத்துது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மூளை வளர்ச்சியை தூண்டுது, மன அழுத்தத்தை குறைக்குது. வைட்டமின் டி எலும்பு பலம் மற்றும் மூட்டு வலியை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. வைட்டமின் B12 இரத்த சோகையை தடுக்குது, நரம்பு மண்டலம் சீரா செயல்பட உதவுது. கால்சியம், பாஸ்பரஸ் பல் மற்றும் எலும்பு வலிமையை மேம்படுத்துதுங்க. இது சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது? மூளை வளர்ச்சிக்கு சிறந்ததுங்க. குழந்தைகளோட ஐக்கியூ அதிகரிக்க உதவுது, நினைவாற்றலை மேம்படுத்துது, அல்சைமர் போன்ற நோய்கள் வராம தடுக்குது, நோய் எதிர்ப்பு தடுப்பை கொடுக்குதுங்க. சளி, காய்ச்சல் மாதிரியான நோய்களை குறைக்குது, உடல் சக்தியை மேம்படுத்துது, இதய நோயை தடுக்குது, கெட்ட கொழுப்பான LDL குறைக்குது, நல்ல கொழுப்பான HDL அதிகரிக்குது, ரத்த நாளங்கள்ல அடைப்பு வராம தடுக்குது, மாரடைப்பு அபாயத்தை குறைக்குது, கண் பார்வையை மேம்படுத்துதுங்க, கண் உணர்ச்சி குறையுது, வயதான பிறகு வர பார்வை குறைபாடு தடுக்கப்படுது, தசை மற்றும் உடல் பலத்தை மேம்படுத்துதுன்னு சொல்லலாம். உடல் சோர்வை குறைக்குது, உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு சிறந்த உணவாகவும் கருதப்படுது. ரத்த சோகையை குறைக்குது, ஹீமோகுளோபினை அதிகரிக்குது, பெண்களுக்கு ரொம்பவே நல்ல உணவுன்னு சொல்லப்படுது. எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்குது, மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் இந்த மீனை. இது டிப்ரெஷனை குறைக்குது, நல்ல தூக்கம் வர உதவியா இருக்கு. இந்த மீன்லயே முக்கிய மீன்கள் என்னன்னு தெரியுமா? சூறை மீன். இதுல புரதம் அதிகமா இருக்கு, உடல் எடை குறைக்க உதவியா இருக்கும். வஞ்சர மீன் இதயத்துக்கு சிறந்தது, கொழுப்பை குறைக்கிற ஒரு அற்புதமான மீன் சொல்லலாம். ரோகு அதாவது கட்லா குழந்தைகள் வளர்ச்சிக்கு நல்லது. நெத்திலி மீன் கால்சியம் அதிகம், எலும்பு பலத்தை கூட்டுது. ஐலா மீன் இதுல ஒமேகா 3 ரொம்பவே அதிகமா இருக்குங்க. மீன் சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்ன தெரியுமா? வாரத்துல 3 முறை சாப்பிட்றது போதுமானது. நல்லா சமைச்சு சாப்பிட்றது நல்லது. எண்ணெயில அதிகமா பொரிக்க வேணாம். கறி குழம்பு, அவியல் அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி பயன்படுத்தலாம், கிரில் மாதிரி பயன்படுத்தலாம், ரொம்பவே நல்லதுங்க. அதிக எண்ணெயை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. மீன் நல்லதுதான், இது நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயமும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. இது நம்ம அதிகமா சாப்பிட்டா ஜீரண கோளாறு, வயிற்று வலி, அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சரியா சமைக்கலன்னா புழு தொற்று ஏற்படும், ஃபுட் பாய்சனிங் ஏற்படும் அபாயம் இருக்கு. பழைய மீனை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வர அபாயம் இருக்கு. யாரெல்லாம் மீன் சாப்பிடக்கூடாது? மீன் அலர்ஜி இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க டாக்டர் ஆலோசனை இல்லாம பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணிகள் ஒரு சில மீன்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், தினமும் இந்த மீன் சாப்பிடலாமான்னு. இந்த மீனை வாரத்துல 2 முறை பயன்படுத்துறது போதுமானதுங்க. குழந்தைகளுக்கு மீன் நல்லதான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, மீன் ரொம்பவே நல்லது. மீன் எடையை கூட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியான அளவுல சாப்பிட்டா மீன் எடை குறைக்க உதவியா இருக்கும். மீன் அப்படின்றது மருந்து மாதிரியான ஒரு உணவு. சரியான அளவுல சாப்பிட்டா உடலுக்கு பல நன்மைகளை தருது. ஆனா அளவுக்கு மீறினா தவறான முறையில சாப்பிட்டா பிரச்சனைகள் வரும்ன்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்கள எத்தனை பேருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்? நீங்க மீன் சாப்பிட்டதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.